நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கு அப்படின்னா ஸ்ரீவார் மோட்டார்ஸ், கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீவார் மோட்டார்ஸுங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனியோட பிராணா பைக்கோட ஒரு டிராவலுக்காக வந்திருக்கோம். பிராணாவோட ஷோரூம் வந்து சென்னை ராயப்பேட்டையில் இருக்குது. இன்றைக்கி என்னன்னாக்க நீ சண்டே இங்கேருந்து நேராக கிளம்பி மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு சூப்பராக வந்து ஒரு டிராவல், எலக்ட்ரிக்கல் பைக்கில் ஒரு டிராவல் போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 10 பைக்கில் ஒரு 10-20 பேர் சேர்ந்து மகாபலிபுரம் வரைக்கும் எலக்ட்ரிக்கல் பைக்கில் ஒரு ட்ராவல். இது எதுக்குன்னா, எலக்ட்ரிக்கல் பைக்கில் வந்து எவ்வளோ தூரம் நம்ம போகலாம், என்ன ரேஞ்ச் கொடுக்குது, அதோட குவாலிட்டி என்ன, அது எல்லாத்தையுமே வந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ட்ராவலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராவலில் தஞ்சை முரளி யூடியூப் சேனல் சார்பாக நானும் வந்து கலந்துக்கிறேன். இவங்க கூடயே நானும் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ட்ராவல் எப்படி இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம். அன்புடன் தஞ்சை முரளி. ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. அக்கா பையன் கல்யாணத்துக்காக கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால ஒரு பெரிய கேப். மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தொடர்ந்து கண்டதுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மகாபலிபுரம் ட்ராவலுக்கான பைக் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீவார் மோட்டார்ஸ் கம்பெனியோட பிராணா பைக்கோட ஒர்க் பண்ணுற எல்லோரும் வந்து அந்த நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் பார்க்குறோம். இவங்க எல்லாருமே வந்து பிராணா பைக்கோட ஸ்டாப்ஸ் அவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இந்த பிராணாவோட 2 மாடல் இதில் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி விரிவாக பார்ப்போம். இதுதான் சென்னை ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீவார் மோட்டார்ஸ் கம்பெனியோட பிராணா பைக் எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூம். அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பிரம்மாண்டமான ஷோரூமாக இது இருக்குது. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீவார் மோட்டார்ஸ் கம்பெனியோட பிராணாங்கிற மாடல் பைக்கோட ஷோரூம் இது சென்னை ராயப்பேட்டில் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பிராணா பைக்கோட ஸ்டாஃப்ஸ். இந்த பைக் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஒரு பெட்ரோல் பைக் மாதிரியே இது இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பைக். இந்த பைக்கோட பேர் வந்து பிராணா. கம்பெனி வந்து ஸ்ரீவார் மோட்டார்ஸ் கோயம்புத்தூர். அவங்கள சேர்ந்த அந்த பைக் இது. ஹாய், என் பேர் அஸ்வின். நான் இப்போ வந்து எஸ்பிஎம்னா வந்து ஸ்ரீவார் மோட்டார்ஸ் அதில் வந்து சிஎம்ஓவாக இருக்கேன், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ராயப்பேட்டில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மந்த்து. அண்ட் எங்களோட வந்து ஃப்ளாக்ஷிப் மாடல் வந்து பிராணாவில் பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கிராண்ட் அண்ட் ஒன் இஸ் எலைட். அண்ட் எலைட்ன்றப்போ வந்து இட் ஹேஸ் அன் ரேஞ்ச் ஆஃப் அரௌண்ட் 250 km/h. கிராண்ட் வந்து இட்ஸ் அன் ஸ்லைட்லி ஸ்டெப் டவுன் வெர்ஷன் விச் டஸ் 150 km. இன்னைக்கு வந்து we have assembled over here because for an recent college weekends with Prana ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் நான் வந்து people who wanted to know experience electric bike driving எப்படி இருக்குது, அவங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நான் இதோட மட்டும் நிறுத்த போகிறதில்ல. இப்போ we are driving the bike, no பொல்யூஷனும் எதுவுமே காஸ்ட் பண்ணாமல் வந்து we are doing a sustainable drive and enjoying this. ப்ளஸ் இதோட அடிஷனாக நான் ஒவ்வொரு வீக்கெண்ட் டிரைவ் போகிறப்போ வந்து மினிமம் 100 trees நான் பிளான் பண்ணுவேன்றது வந்து எஸ்பிஎம் வந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் when this continues over a period of 2-3 months, நான் டெஃபினட்டாக ஒரு நாள் ரீச் பண்ணுவேன் 10,000 trees planted and none of my bike pollutes and supports this cause sustainabilityன்ற ரீசனுக்காக. That's about ரைட். இது வந்து ஸ்ரீவார் மோட்டார்ஸோட பிராணாங்கிற பைக்கோட கிராண்ட் மாடல். இந்த கிராண்ட் மாடல் வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா 150 km மைலேஜ் கொடுக்குது. இதோட ரேட்டுங்கிறது வந்து ப்ரைஸ் வந்து ஆன் ரோடு வந்து 2,50,000 வந்துடுது, 2.5 லட்சம் வந்துடுது. ஒரு தடவை சிங்கிள் சார்ஜில் 150 km மைலேஜ் கொடுக்குது. இது அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பைக்கில் யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து பிஓஇடி கார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிஓஇடி காரில் யூஸ் பண்ணக்கூடிய எல்எஃப்பி லித்தியம் பெரோபாஸ் பேட்டரிங்கிற சொல்லக்கூடிய அந்த லித்தியம் பெரோபாஸ் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. கம்பெனி ஸ்டாஃப் வந்து அந்த பைக்கை வந்து இப்போ ஓட்டி காமிக்கிறாங்க. அதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ லேடிஸே வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த பைக்கை ஓட்டுறாங்க. இப்போ ஜென்ட்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக ஓட்டலாங்கிறத நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பைக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போகிறாங்க அப்படின்ட்டு. 2 பேர் வந்து அந்த பைக்கை ட்ரைவ் பண்ணுறாங்க. செம்ம சூப்பராக போயிட்டுருக்காங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
இப்போ வந்து 2 பிரானா பைக் வந்துகிட்டு இருக்கு, எலக்ட்ரிக்கல் பைக் வந்துட்டு இருக்கு. ரெண்டையுமே வந்து லேடிஸ் ஓட்டுறாங்க. எவ்வளோ சூப்பராக ட்ரைவ் பண்ணுறாங்க பாருங்க. போயிட்டு வாங்க, இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. Again you go to another round. பாருங்க வண்டி, ஒரு பைக் வந்து 250 கிலோமீட்டர் மைலேஜ், ஒரு பைக் வந்து 150 கிலோமீட்டர் மைலேஜ். இந்த 150 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்கோட பேர் வந்து கிராண்டு. 250 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்கோட பேர் வந்து எலைட். ஃப்ரண்ட் ஃபேஸ் இது. வீல்ஸ் பாருங்க, சும்மா அப்படியே கோல்டு கலர்ல செமையா இருக்கு பாருங்க. இது வந்து எலைட் மாடல். இந்த பைக் வந்து ஹப் மோட்டாரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் ஹப் மோட்டார் வந்து எவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட ஸ்டைல் இருக்குது அந்த வண்டி. R15க்கு ஈக்குவலாக இருக்குது. எஃப்சிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி யமஹாவில் வந்து MT-15 ஒரு மாடல் சொல்லுவாங்க. அந்த 2-3 மாடல் மாதிரியே இந்த பைக் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கு தான். இதுதான் பேட்டரி பேக்கப். இவ்வாறு எவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து LFP லித்தியம் பெரோபாஸ் பேட்டரி. இது PYD கார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய பேட்டரி. இந்த பேட்டரியில் வந்து ஏதாவது ஒரு 4 பேட்டரி மட்டும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதை மட்டும் தனியாக நம்ம கராட்டி மாற்றிக்கலாம். ஃபுல் பேட்டரியும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி பிரானா எலைட். இதான் ஃப்ரண்ட் டிஸ்பிளே. 2 சைடுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுது. 2 பக்கமே வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுது பாருங்க. எனக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த யமஹாவில் வந்து MT-15 ஒரு மாடல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி R15 இருக்குல்ல, யமஹாவில் R15 அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்தளவுக்கு ரொம்ப ஹைட்லாம் கிடையாது. உட்காந்து ஓட்டுறதுக்கு பக்கா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி உட்காரும் போது நமக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டாக உட்காந்துக்குவாங்க. வண்டி வந்து உட்காரும் போது நல்லா தெரியுது, செம குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து என்ன மைலேஜ் சார்? எலைட் வந்து 250. இப்போ இந்த பைக் வந்து நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வண்டி வந்து எலைட் மாடல், பிரானாவோட எலைட் மாடல். இது 250 கிலோமீட்டர் சிங்கிள் சார்ஜில் வந்து 250 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. இந்த வண்டியோட விலை வந்து ஆன் ரோடு எப்படி பார்த்தாலும் ஒரு 3.5 லட்சம் வந்துடும். கண்டிப்பாக 3.5 லட்சம் வந்துடும். இந்த 3.5 லட்சங்கிற கிட்டத்தட்ட ட்ரையம்பில் வந்து ஸ்கிராம்பிளர்னு ஒரு பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் அது பெட்ரோல் பைக்கு, 1 லிட்டருக்கு 28 தான் கொடுக்கும். இது எலக்ட்ரிக்கல் பைக்கு, ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு 250 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். 250 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட தஞ்சாவூர்லேருந்து நான் சென்னை வரணுன்னாக்க முக்கால்வாசி தூரம் வந்துடுவேன். செங்கல்பட்டு வரைக்கும் நான் வந்துடலாம். செங்கல்பட்டில் மறுபடியும் நான் இங்கே சென்னை வரத்துக்கு இன்னொரு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 40 minutes சார்ஜ் போட்டால் போகிறோம். மறுபடியும் நான் இங்கே வந்து சேர்ந்துருவேன். ஸோ அதிக ரேஞ்சு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த பைக்கை வாங்கலாம். இது வந்து நம்மளோட இந்தியன் மேடு, கோயம்புத்தூர் தான் கம்பெனி இருக்குது. ஸ்ரீவார் மோட்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட 2 மாடல், ஒன்று 150 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், இன்னொன்று 250 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இதில் வந்து பெரிய ஹைலைட் என்னன்னாக்க, இந்த கம்பெனியோட ஓனர் வந்து கோயம்புத்தூர்காரர் தான். அவர் ஏற்கனவே டெஸ்லான்னு வந்து ஃபாரினில் ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதாவது டெஸ்லா வந்து வேர்ல்டில் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் நம்பர் 1 வெஹிக்கிள் வந்து டெஸ்லான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேர்ல்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லி வெஹிக்கிளும் அந்த டெஸ்லா தான். அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அவருக்கு என்னன்னாக்க, நாமளும் இந்தியாவில் நம்ம சொந்த ஊரில், நம்ம பிறந்த ஊரில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து நம்மளை வந்து நம்ம இந்திய மக்களுக்காக உருவாக்க நினச்சாரு.
அவரோட கனவு தான் இந்த பிராணா பைக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய பைக் இருக்குது. ரிவோல்ட்னு ஒரு மாடல் இருக்குது, நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 100, 110. இடையில வந்து ரிவர் இண்டி அப்படின்ட்டு ஒரு கோயம்புத்தூர் பேஸ் கம்பெனியோட ரிவ்யூ ஒன்று பார்த்தேன். நானே கண்டென்ட் ஷூட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அதுவுமே வந்து 110க்கு மேலே வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த பிராணா பைக் வந்து ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் போட்டாக்க கண்டிப்பாக 250 கிலோமீட்டர் மைலேஜ் இது கொடுக்கும். அந்த வண்டி வந்து கண்டிப்பாக 150 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். நம்ம வந்து இதை கம்பேர் டு பெட்ரோல்னு பார்த்தாக்க இப்போ 150நாக்க கிட்டத்தட்ட 3 லிட்டர் பெட்ரோலோட காசு வந்து நமக்கு மிச்சம், கிட்டத்தட்ட 330 ரூபா மிச்சம். இது வந்து 250 கிலோமீட்டர் மைலேஜ்னாக்க நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்க 1 லிட்டர் வந்து இன்னைக்கு பெட்ரோல் 100, 110நாக்க 250 கிட்டத்தட்ட 5 லிட்டர், ஒரு 550 ரூபா நமக்கு வந்து பெட்ரோல். இந்த வண்டி வந்து 250 கிலோமீட்டர் மைலேஜ் போகுதுன்னா 5 லிட்டர் பெட்ரோலோட காஸ்ட் வந்து நமக்கு மிச்சம். அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ காசை வந்து மிச்சப்படுத்துகிறோங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். வண்டி வந்து ஒரு தடவை 3.5 லட்ச ரூபா போட்டு வாங்கினாலும் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷம் இந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ணோம்னாக்க நமக்கு இந்த வண்டி மாதிரி 3 மடங்கு காசு கிடச்சிருக்கிறது என்னோட எண்ணங்கள். நானே வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு ரேஞ்சு நிறையா கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பைக் வாங்கணும்னு தான் நினச்சேன். இது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட இதை கண்டிப்பாக ஒரு நாள் நான் வாங்குவேன். காரணம் என்னன்னாக்கா இந்த வண்டியோட ரேஞ்சு, இந்த 3 லட்ச ரூபாயை வந்து நான் 5 வருஷத்தில் கண்டிப்பாக எடுத்துட முடியும். அதுக்காகவே இந்த வண்டியை நான் கண்டிப்பாக வாங்குவேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த வண்டியை வாங்க. சென்னை ராயப்பேட்டில் இதோட ஷோரூம் இருக்குது. எல்லாருமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வண்டியை வாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வண்டி செம குவாலிட்டியாக இருக்குது. ஒரு பெட்ரோல் பைக் வந்து என்ன மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்குமோ அதே குவாலிட்டியில் இந்த வண்டியை வந்து அவங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சென்னை ராயப்பேட்டிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு சூப்பரான ரைடு போயிட்டு திரும்பி வர போகிறோம். அப்போ பல விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து டிரைவ் கிளம்புறதுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. எல்லா பைக்கும் அசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ டிரைவ் கிளம்பியாச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் டிரைவ் ஸ்டார்ட்டு. அதுக்காக ஒரு 10 பைக் எடுத்து வெளியில் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சென்னை மவுண்ட் ரோட்ல வந்து டிரைவர் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். நான் ஒரு வண்டியில உட்காந்து வந்துட்டு இருக்கேன். முன்னாடி பாருங்க சார் ஒரு வண்டியில போயிட்டு இருக்காரு. செமையா டிரைவ் போய்கிட்டே இருக்கு. சென்னை மவுண்ட் ரோடு ட்ரிபிள்கே என்ன ஏரியா வண்டி போயிட்டு இருக்கு சூப்பரா. எல்லாரும் மகாபலிபுரம் ட்ரைவ் போயிட்டு இருக்கோம். நான் வீடியோ போயிட்டு இருக்கேன். இங்க வந்து நிறைய பார்க்குது. பின்னாடி வண்டியில வந்துட்டு இருக்கு பாருங்க. ரெண்டு முன்னாடி போங்க. ரெண்டு முன்னாடி போயிருங்க. பிராணா பைக் எல்லாமே வந்து மகாபலிபுரம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டிரைவ் பண்ண எல்லா வண்டியுமே 250 ரேஞ்சு உள்ள வண்டி தான் போயிட்டு இருக்கு. எலைட்னு சொல்லக்கூடிய 250 சிசி கொடுத்து 250 மைலேஜ் கொடுக்கக்கூடிய எலைட் மாடல் தான் எல்லா வண்டியுமே.
இப்போ வந்து நம்ம மகாபலிபுரம் போகிற வழியில் அப்படியே வெயிட் பண்ணுறோம். மற்ற வண்டியில் வந்து ஜாயின் பண்ணோம், அதுக்காக நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். மற்ற வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கை காமிக்கிறனால இவர் வண்டியில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். சிறப்பு சிறப்பு. நம்ம இப்போ கோட்டப்புறம் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டப்புறம் மெயின் ரோடு இருக்குல்ல, அதில் இருக்கோம். ஒரு 4-5 வண்டி இங்கே வந்துருச்சு. இன்னும் 2-3 வண்டி வர வேண்டி இருக்கு. அதனால இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாரு, செமையா ஜாலியாக வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பு இப்போ வந்தோம். இன்னும் 40 கிலோமீட்டர் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வரும்போது ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு நல்ல ட்ரிப்பும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நிற்கிறது கோட்டூர்புரம் ஏரியா. செம ஜாலியாக இன்னைக்கு பொழுதுகள் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரே நண்பர்களே, குரல் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம மகாபலிபுரத்தில் வந்து பிராணா பைக் அந்த ரைடெலாம் முடிச்சுட்டு சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய இக்கோ பார்க்குக்கு வந்திருக்கான். குரல் சரியில்லை, கத்தி கத்தி குரல் வந்து கட்டி போச்சு, சளி பிடிச்சிருக்கு. அதனால் வந்து குரல் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய எக்கோ பார்க் அங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த பிராணா கம்பெனி சார்பாக மரம் நடு விழா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வரிசை மரம் நட போகிறாங்க. 50 மரம் வந்து நடுற மாதிரி இப்போ வந்து ஒரு ஐடியா. அதுக்காக பிராணா கம்பெனி சார்பாக வந்து அதோட ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த குழியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் வந்து எக்கோ பார்க் சேத்துப்பட்டு, சென்னை. பாரு எவ்வளோ பெரிய ஏரியா. சுற்றிலும் வந்து பயங்கர பீக்கான சிட்டி. ஆனால் பயங்கர பீக்கான சிட்டியில் சூப்பராக இவ்வளோ பெரிய ஒரு பார்க்கு. கிட்டத்தட்ட பல ஏக்கர் கணக்காக அந்த பார்க் இருக்குது. யாருமே இனிமேல் மெரினா பீச்சில் போக வேண்டியதில்லை. இந்த பார்க்கு வந்தாலும் அந்த மாதிரி இருக்குது. வாங்க அந்த பார்க் அப்படியே சுற்றி பார்ப்போம். இது அந்த செடி வந்து நடுறதுக்காக குழி வெட்டியிருக்காங்க. அது மாதிரி வரிசையாக ஒரு 50 செடிக்கு மேலே வந்து நட போகிறாங்க. பண்ணுங்க சார், நானும் போய் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. பாருங்க, ஸ்கிரீன்ல வாங்க. ஒரு நிமிஷம் நான் போட்டோ எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே சார். இருங்க ஒரு சார். 2-3 ஆதி வரைக்கும் போடுங்க சார். நடப்படுகிறது, அதான் பார்த்துட்டு இருக்கான். அவங்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றுவான். ஓகேயா? போய் க்ளோஸ் அப் சாப்பிட்டு வாங்க. சரி வாங்க சார், அடுத்து இருக்கு. அடுத்து வைக்கணும். இதான் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் யூடியூபுக்கு. அடுத்து வச்சுக்கோங்க. அது ஓகே. கையில் தரேன், கையை காமிங்க. போதுங்கண்ணா. போதுமா? நீங்க கொஞ்சம் போறீங்களா? தம்பி, இதுல எல்லாம் கவர் ஆகணும். க்ளோஸ் அப் ஷாட்ல இது வேணாப்பா. இதுக்கு ஓரளவுக்கு 4 பேர் ஒயிடு. நீங்க தம்பி 5 பேர் அப்படி வச்சுங்க. ஆமா, அவ்வளோதான். வீடியோ ஆகிட்டு இருக்கோம், ஃபோட்டோ எடுத்து. சூப்பர் சூப்பர். இது வந்து சேத்துப்பட்டு ஏரியா. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஓகே.
கீழே இங்க பார்க்காதீங்க. ஓகே அதெல்லாம் மண் எடுத்து அல்ல நல்லா சொல்ற வரைக்கும் அப்படியே இருக்கணும், நகரக்கூடாது கருங்கல் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அணி. நாங்களாம் அந்த மாதிரி பழக்கம் இல்லை. திருவள்ளிக்காரங்களாம் அப்படி செய்ய மாட்டோம். மஞ்சள் குளிச்சில் பண்ணுறது பிடிக்காது. டைரக்ட் டு டைரக்ட் தான். மதர்காரங்களை டைரெக்டாக தான் அடிப்போம். சார் கொஞ்சம் உள்ள வந்துட்டாருங்க. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்விஎம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்லேருந்து மகாபலிபுரம் ட்ராலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வித் பிரானான்னு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம எஸ்விஎம் ஃபேமிலியோடு சேர்ந்து வீக்கெண்ட் வித் பிரானான்னு சென்னையில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். சென்னை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ரேலி போயிருக்கிறோம். ரேலி போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுவாக இன்னைக்கு ட்ரீ பிளான்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது மீண்டும் அது வந்து நம்ம சிஎஸ்ஆர் இது மாதிரி பண்ண போகிறோம். ஒவ்வொரு பைக் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 30 மரம் நம்ம எல்லா இடத்துலையும் ட்ரீ பிளான் பண்ண போகிறோம். கோ ரைட் கோ க்ரீன்னு ஆரம்பிக்க போகிறோம். எல்லாருக்கும் வெரி வெரி தேங்க்ஸ். இந்த இக்கோ பார்க்கில் வந்து எங்களுக்கு இடம் கொடுத்து முழு சப்போர்ட்டு பண்ண மேனேஜர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் அண்டு கார்டனர்ஸ் எல்லாருக்குமே வெரி வெரி தேங்க்யூ. அண்டு இன்னைக்கு எவ்வளவு மரம் வச்சிருக்கீங்க? சார் வணக்கம். என் பேர் முரளிதரன் அலைஸ் தஞ்சை முரளி யூடியூப் சேனல்லேருந்து வர்றேன். நான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த பிரானா பைக்கை வாங்குறேன்னு ஒரு வருஷமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய எலக்ட்ரிக்கல் பைக் பார்த்தேன். எல்லாமே வந்து 50, 100 அந்த மாதிரி ரேஞ்சு தான் கொடுத்தது. தொண்டை சரியில்லை, கற்றுக்காதீங்க. கற்றுக்கிறது தொண்டை சரியில்லை, கொஞ்சம் தவறாக எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஒரு வண்டியுமே கொடுக்கல. ஆனால் நான் ரொம்ப தேடல் அதிகமாக இருந்ததுனால ஸ்ரீவார் மோட்டார்ஸ்லேருந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீவார் மோட்டார்ஸ்லேருந்து பிரானாங்கிற பைக்கு வந்து 250 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு சொன்னாங்க. அந்த வண்டியை வாங்கணும்னு நான் வந்து ஆசைப்படும்போது 3.5 லட்ச ரூபா சொன்னாங்க. இல்லைனா 3 லட்சமும் அந்த வண்டியில் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி விலை அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி அந்த ரைடை வந்து நானும் இவங்க கூட ஒரு மிகப்பெரிய அற்புதமாக ஒரு டீம் கூட நானும் இன்றைக்கி வந்து சேர்த்து மகாபலிபுரம் வரைக்கும் நானும் ரைடு போயிருந்தேன். அந்த வண்டியை ஓட்டி பார்த்தேன். வண்டி வந்து பக்காவான ஒரு பில்ட் குவாலிட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு யமஹா R15 ஓட்டுற மாதிரி MT-15 ஒரு பைக் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது. நான் இந்த வண்டியை வந்து ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கே தவிர எலக்ட்ரிக்கல் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு சடன் பர்ஃபார்மன்ஸ், பில்டு குவாலிட்டி நல்லா இருந்தது. அது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த டீமோடு சேர்ந்து நம்ம மகாபலிபுரம் போயிட்டு வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல பசியோடு வரும்போது அருமையான ஒரு ஹோட்டல் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்தாங்க. மனசுக்கும் சந்தோஷம், வயிற்றுக்கும் சந்தோஷம். அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சேத்துப்பட்டில் இக்கோ பார்க்கில் மரம் நடு விழா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஸ்ரீவார் மோட்டார்ஸ் பிரானா கம்பெனி சார்பாக ஒரு 150 மரம் நடு விழா அப்படின்ட்டு இந்த எக்கோ பார்க்கில் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய எக்கோ பார்க்கில் வந்து 150 மரம் நட்டாங்க. அதோட கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அற்புதமாகவும் பிரயோஜனமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிரானா 250 ரேஞ்சு கொடுக்கக்கூடிய வண்டியை கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எல்லோரும் வாங்க, பயன்படுத்திங்க.